அன்புகளே, ஆண்டவரே, உங்கள் அனைவருக்கும் தாத்தாவின் நல்லாசிரியர். தாத்தா, ஆண்டவர் கூட உங்களுக்கு ஆச்சலா? அவரும் மனிதன் தானே. இந்த பாரபட்சம் எனக்கு பிடிக்காதது. ஒருவருக்கு வணக்கமும் ஒருவருக்கு வணக்கம் செய்யாதிருப்பது எனக்கு பிடிக்காதது. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பையும் தடுவது நல்லதல்ல. ஓ, நீங்கள் அந்த அந்த பாணியிலே பேசுகிறீங்களா? ஆமாம் சொல்கிறாங்களே. இது தவ காலம். இந்த தவ காலத்தில் சில அறிவுரைகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீ கூட ஆசைப்படுறீங்களா? ஆசை யாரை விட்டது? ஆசை வைக்காதே, அவதிப்படாதே. தத்தா, நீங்களாம் சொன்னீங்கல்ல தவ காலத்தில் ஏதோ சொல்ல போகிறேன் அப்படின்னு. மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே மறவாதே. இந்த வருடங்களிலே நாம் 2 விதமான காலங்களை அனுபவிக்கிறோம். ஒன்று எது என்றால் ஆகமன காலம். என்ன காலம்? ஆகமன காலம். ஜீசஸ் வருவதற்கு முன் ஆயத்தம். சந்தோஷம் சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் நம்மில் பொங்குது. ஏன்? மனுமகன் பிறக்கப் போகிறான். அப்படி என்று ஒரு மாதங்களுக்கு முன்னிருந்து கிறிஸ்து பிறப்பை பற்றி நினைத்து அவரை வரவேற்பதற்காக ஆகமன காலம். Ista confesso, Dominicolante, Aug die lauda, populis peronde. Ta. திரும்ப பாடுமா? Ista confesso, Dominicolante, Aug die lauda, populis peronde. இது ஆகமன காலம். ஜீசஸை வரவேற்பதற்கு ஆன வரவேற்பு பாடல். மற்றொன்று தபசு காலம். ஜீசஸ் இறக்கப் போகிறார். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் சாக வேண்டும். அது ஆண்டவனாக இருந்தாலும் சரி, வேண்டுமென்றால் அது உயிர்த்தெழுந்து விடலாம், மறுபடியும் உயிர் பெற்று வந்து விடலாம். அதை அவர் செய்தார். அதற்கு முன்னே உயிர் தெழ வேண்டும் என்றால் அவர் சாக வேண்டும். செத்தால் தானே, மாண்டால் தானே மறுபடியும் உயிர் பெற்று வர முடியும். நான் மனிதனாக இருந்தாலும் நான் கடவுள் என்பதை உறுதிப்படுத்த, நமக்கு காட்டுவதற்காக அவர் மறுபடியும் உயிர் பெற்று வர வேண்டும். அந்த விழாவைத்தான் தபசு காலம் என்று சொல்லுவோம். ரொம்ப ஆடாது. ஆடிய ஆட்டம் என்ன ஆட்டம் தாத்தா? தவறான விளையாட்டுகள். நாம் இறக்கப் போகிறோம் என்பது தெரியாமல் வாழ்ந்த காலத்திலே சொத்து சேர்க்க வைக்க தெரியவில்லை அவர்களுக்கு. சொத்தை எல்லாம் ஏதோ ஒரு வழியில் செலவு பண்ணிவிடுகிறார்கள். அந்த சொத்தை
மோட்ச ராஜ்யத்தில் இடம் வாங்குவதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். சம்பாதித்த பணத்தை எல்லாம் சொர்க்கத்தில் இடம் வாங்குவதற்கு அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். தாத்தா, இன்வெஸ்ட் பண்ண வேண்டுமா? எங்கே தாத்தா போய், எந்த பேங்க்கில் தாத்தா போய் அதை டெபாசிட் பண்ணுறது? ஏழைகளின் உள்ளத்திலே போய் அந்த பணத்தை போடுங்கள். ஏழைகளின் வயிற்றிலே அந்த பணத்தை போட்டு சேகரித்து வையுங்கள். சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும். மற்றொன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். உனக்கு மோட்சத்திலே போவதற்கு ஆசையா? சொர்க்கத்திலே போவதற்கு ஆசையா? நாம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம், வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம், லால. ஆனால் வாழப்போகிற காலம் அதிகம். சொற்ப காலத்தில் சுகமாக இருந்துவிட்டு, இந்த பெரிய சின்ன மீன் பெரிய மீன் சொல்கிறோமே, சின்ன மீனை போட்டுட்டு பெரிய மீன் கையில் வாங்கிக்கோ அப்படின்றமே, அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற காசை டெபாசிட் பண்ணுங்க. எங்கே? ரிசர்வ் பேங்க்கில் எடுத்ததா, இல்லை வேர்ல்டு பேங்க்கில் எடுத்ததா? ஏழைகளின் உள்ளம். அங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பணம் இருந்தால். பணம் எல்லா கட்டி கூட உங்களுக்கு மோட்சத்தில் கிடைக்க இடம் நீங்கள் வாங்கலாம். கிடைக்கும். நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. உங்களுக்கு ரிசர்வ்டு அங்கே இருக்குது. தாத்தா, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. நீங்கள் வாழ்கிற கொஞ்ச நாளில் நீங்கள் ஏழையாக இருங்கள், பரவாயில்ல. ஏழையாக இருங்கள். பணக்காரன் உங்களுக்கு உதவி செய்யட்டும், பரவாயில்ல. நீங்களாக ஏழையாகவே இருங்கள். ஏழைகளுக்கு சொர்க்கத்தில் இடம். பூமியில் மஜா பண்ணவங்களுக்கு, ஜாலி பண்ணவங்களுக்கு அங்கே இடமில்லை. ஊசி தெரியுமா? துணி தைக்கிற ஊசி, நீடில். அந்த ஊசியுடைய காது மிகவும் சிறியது. அந்த அந்த அதற்குள்ளே நாம் நூலை சொருக வேண்டும். எதை ஒரு கோக்குவதற்காக அந்த ஊசியின் முனையிலே சிறு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தில் மெல்லிய நூல் இருக்கும். அந்த மெல்லிய நூலை அந்த துவாரத்தில் போடுவதற்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அப்படி அந்த நூலை கொஞ்சம் ஸ்டிப்பாக பண்ணிவிட்டு, தண்ணி போட்டு ஸ்டிப்பாக பண்ணிவிட்டு அப்படியே சொருகிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அப்பேற்பட்ட சிறு துவாரத்திலே ஒட்டகம், நம்ம இதெல்லாம் டிவிலெலாம் பார்க்குறோமே, ராஜஸ்தான் இங்கே அங்கெல்லாம் ஒட்டகங்கள். அப்பேற்பட்ட ஒட்டகங்கள் அந்த ஊசி முனையிலே அந்த ஒட்டகங்கள் நுழைந்தாலும் நுழைந்து விடலாம். அந்த நூலை ஒரு பக்கம் வைத்து விடுங்கள். ஒட்டகத்தை அந்த ஊசி முனையில் சொருவினாலும் சொருவிடலாம். ஏன், அதுவே இந்த ஊசி முனைக்குள்ளே நுழைந்தாலும் நுழைந்து விடலாம். ஆனால் பணக்காரன், இந்த உலகத்திலே யார் ஒருவன் மிகவும் பணக்காரனாக இருக்கிறான், ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் நிறைய பணம் வைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. ஒட்டகங்களோ இல்லை யானையோ இந்த ஊசி முனைக்குள்ளே நுழைந்தாலும் நுழைந்து விடலாம். ஆனால் பணக்காரன் மோட்ச ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. நீங்கள் பணக்காரனாக ஆகி மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவலாம் என்று என்பதை விட நீங்கள் ஏழைகளாகவே இருங்கள். ஏழைக்கு ஏது இன்பம் என்று சொல்வார்கள். ஏழைக்கு ஏது இன்பம்,
பாழும் பணம் இல்லேனா யாவுமே பஞ்சம், ஏழைக்கு ஏது இன்பம் அப்படின்னு அவர் சொன்னார். என்ற சகோதரர், நான் சொல்லுகிறேன், ஏழைக்கு இன்பம் ஒரு இடத்தில் இருக்கிறது. மோட்சராஜ்யம், சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே ஏழைக்கு இடம் இருக்கிறது. நீ ஏழையாக இருந்தால் போதும், உனக்கு சொர்க்கத்தில் இடம் ரிசர்வ்டு. எஸ், உனக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது. நீ ஏழையாகவே இரு. உன்னை பற்றி யாரும் புகழவில்லை, உன்னை யாரும் அதிகமான மக்கள் உன்னை சந்திக்கவில்லை, வியூவர்ஸ் யாரும் உனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல. உனக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட கவலைப்படாத, நீ ஏழையாகவே இரு, உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். அதிகபட்சமான வியூவர்களும் அதிகபட்சமான சப்ஸ்கிரைபர்களும் இருந்தால் உனக்கு நிறைய பணம் கிடைத்துவிடும். உனக்கு எப்பொழுது சொர்க்கத்தில் இடம் வேண்டுமோ இது இப்படியே இருக்கட்டும். உனக்கு வியூவர்ஸ்கள் யாரும் தேவையில்லை, உனக்கு சப்ஸ்கிரைபர்கள் யாருமே தேவையில்லை. உனக்கு நீ நினைத்த சந்தோஷத்தை சொர்க்கத்தில் நீ அனுபவிக்கலாம். ஏனென்றால் ஏழைக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது. அதனால் உனக்கு எந்த நிலை இருந்தாலும் நீ கவலைப்படாத, சந்தோஷப்படு. எல்லாம் இறைவனுடைய நமது நன்மைக்காகவே இறைவன் திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். செல்வங்களே, நான் அதை அறிந்திருக்கிறேன். நாம் ஏழையாக இருக்கிறோமா? சொர்க்கவாசல் திறந்திருக்கிறது. தாத்தா, இப்படி ஒரு வழி இருக்கா? நம்ம பணக்காரனாக ஆகி சந்தோஷமாக வாழலக்கா, அந்த வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தான். எப்போ ஜீசஸ் பிறந்தாரோ, அவர் ஜீசஸ் கடவுளாக இருந்தாலும் சரி, அவருக்கு மரணம் இருக்கிறது. மறிக்கத்தான் வேண்டும். அந்த மாதிரி நம்ம நிறைய பணக்காரனாக இருந்தாலும் நாம் மறித்துத்தான் ஆக வேண்டும். நாம் ஏழையாக இருந்து எப்போது நம்ம சாவுறோமோ 9 வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2, கேட் நம்பர் 3, கேட் நம்பர் 4, கேட் நம்பர் 5, கேட் நம்பர் 6, கேட் நம்பர் 7, கேட் நம்பர் 8, கேட் நம்பர் 9. அந்த மாதிரி பல வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். நீ ஏழையாக இருந்தால் உனக்கு சொர்க்கத்தில் 9 வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும். சந்தோஷமாக இரு. உன்னிடம் சிறிது பணம் இருக்கிறதா? 1 ரூபாய் இருக்கிறதா? 10 ரூபாய் இருக்கிறதா? 100 ரூபாய் இருக்கிறதா? 1000 ரூபாய் இருக்கிறதா? அதிகபட்சமாக அதை ஏழைகளுக்கு கொடு. நீ ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்து பார். பசியின் அருமை கொடுமை உனக்கு தெரியும். அதே போலத்தான் எத்தனையோ ஏழைகள் உண்பதற்கு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், உடுப்பதற்கு உடை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடு. 1000 ரூபாய் இருக்குதா? கொஞ்சம் 100 ரூபாய் கொடு, போதும். 1000 ரூபாய் கொடு, ஃபுல்லாக கொடுன்னு இல்லை, உனக்கு வச்சுக்கோ. 100 ரூபாய் கொடு. இந்த கொடுக்கும் மனப்பான்மை. நீ 100 ரூபாய் கொடுத்தா 900 ரூபாய் உனக்கு எங்கே தானே வந்துடும். எஸ், தர்மம் செய். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், சொர்க்கத்தில் உனக்கு இடம் இருக்கும். எஸ், நாம் மண்ணிலிருந்து வந்தோம்,
திரும்ப மண்ணுக்கே போகிறோம். அதை மறந்து விட்டு மனிதர்களை மதிக்காமல் இருக்காதே. ஏளனமாக அவனை பார்க்காதே. உன்னிடம் பணம் இருக்கிறதா, இவன் என்னடா பிச்சைக்கார அப்படின்னு நினைக்காதே. ஏழைகளை மதி, ஏழைகளுக்கு உதவு. ஓகே, ஏழைகளுக்கு உதவு. அப்படி இருக்கும்போது நீ எந்த மாதிரி குணம் இருக்கிறதோ, நீ இறந்து போனால் கடவுள் உன்னிடம் வருவார். உன்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு கல்லறைக்கு வருவார். நீ இறந்த உடனே அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு போவதற்கு வருவார். வந்து அவர் சொல்வார், நான் ஏழையாக இருந்தேன், எனக்கு உண்பதற்கு உணவு இல்லாமல் இருந்தது, உடுப்பதற்கு உடை இல்லாமல் இருந்தேன், கிழிந்த துணி பழைய துணியை நான் அணிந்து கொண்டிருந்தேன். நீ எனக்கு ஆடை கொடுத்தாய், எனக்கு துணி கொடுத்த, நான் பசியாக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு கொடுத்த. இப்போது நீ என்னுடைய வீட்டுக்கு வா, கதவுகள் திறந்திருக்கிறது. சாமி, நீ எப்போ வந்து நான் உனக்கு எப்போ சோறு கொடுத்தேன், எப்போ உனக்கு துணி கொடுத்த? அன்றைக்கி நான் வீட்டாண்ட வந்தேன். அம்மா பசிக்குதுமா ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயான்னு நான் கேட்டேன். ஓடி போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு எனக்கு ₹1 கலந்து கொடுத்தேன். போய் வீட்டுக்கு பழைய சாப்பாடு, ஒரு ப்ரெட்டு, பழம் எதுவும் இருந்துச்சு, அதை கலந்து எனக்கு நான் பச்சா இருக்கும்போது இன்றைக்கி எனக்கு கொடுத்தேன். ஆமாம் சாமி, அன்றைக்கி வந்தது நீயா? எனக்கு பழம் ஞாபகம் இருக்குது. அந்த பழமாக ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் ஒன்று கொடுத்தனேன், அது நீயா சாமி? ஒரு பெரிய பிச்சைக்காரன் வந்தானே. பிச்சைக்கார வடிவிலே நான் வந்தேன். என் மீது பரிதாபப்பட்டு எனக்கு உணவு கொடுத்தாய். அதோடு மட்டும் இல்லை, என்னப்பா பழைய துணியை போட்டுனுக்கிற, உனக்கு ஒரு ஷர்ட் தரேன், நிறையா துணி இருக்கிறாங்கிட்ட, உனக்கு ஒரு ஷேண்ட்டு ஒரு பேண்ட்டு, இதை போட்டு பாரு, இதை போட்டுக்கோ, உனக்கு நல்லா இருக்கும், உங்கள் சைஸ் சரியாக இருக்குன்னு எனக்கு நீ கொடுத்த அப்படின்னு அவர் கடவுள் சொல்வார். உதவ நம் பழகிக் கொள்வோம். நீ அவருக்கு துரோகம் செய்யும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி, மனிதனே நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே மறவாதே. எனது பிரஜையே, நாம் உயிராக இருக்கும்போது ஏழைகளை பரிதாபமாக பார்த்துருப்போம், பரிகாத்தமாக பார்த்துருப்போம். அப்புறம் அவர் மனசு ரொம்ப நொந்திருக்கும். அப்போ அவர் இப்படி பாடியிருப்பார் ஒருவேளை, எனது பிரஜையே, நான் படைத்த மனிதனே, நான் படைத்த மனிதனே, என் பிரஜையே, என் பிரஜையே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எது காரியத்தில் உன் மனதுக்கு வருத்தம் வருவித்தேன் சொல்வாய்? என்னை அவமானப்படுத்தினியே, 4 பேர் மதியத்தில் ஒரு ஏழையை ஏமாற்றினாயே, அது நான் தான். அது ஏழையாக இருந்தேன். நான் உனக்கு என்ன தப்பு செய்தேன்? ஏன் எனக்கு அந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுத்த? நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? எது காரியத்தில் உன் மனதுக்கு கஷ்டி வருவித்தேன் சொல்வாய் அப்படின்னு கேட்பாரு. என்ன பதில் சொல்லுவேன்? ஓகே சொல்வேங்களே, இந்த ஆகமான காலத்தில் இது ஒரு நல்ல உரையாக இருக்கட்டும், இந்த அனுபவிங்க. இப்போ ஏழையாக இருக்கிறோமே என்று கவலைப்படாதீர்கள். மோட்ச சொர்க்கத்தில் உனக்கு இடம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட். உங்கள்கிட்ட சிறிதளவு பணம் இருக்கிறதா, உணவு இருக்கிறதா,
ஏழைகளுக்கு கொடுங்கள். ஏய் போப்பா, நல்லா வயிற்று சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கும்போது யாருன்னா, அம்மா உதவி செய்யுங்கம்மா, நான் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போனேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, எனக்கு ஏதாவது காசு கொடுங்கம்மா, யாருன்னா வந்தாக்கா ஹெல்ப் உதவி செய்யுங்க, சாப்பாடு கொடுங்க, துணி கொடுங்க, அவனுக்கு இப்போ காசு ஏதாவது கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ போய் டீ காஃபி சாப்பிடு சொல்லுங்க. உண்மையிலே நீ எங்கேதோ குடும்பத்தோடு வந்து இந்த நிலையில் இருக்கிறியா, கஷ்டத்தில் இருக்கிறியா, தான் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எந்த ஊருக்கு போகிறப்பா போய் சேரு, வீட்டில் போய் சந்தோஷமாக இரு பண்ணிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடு. சொல்லுங்களே. மீண்டும் சந்திப்போம்.